ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜான் சாப்டர் 17 verse 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். I do not pray that you should take them out of the world, but that you should keep them from the evil one. பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்கேட்ட இந்த வார்த்தையிலே உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசுவானவர் அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக என்ன ஜெபம் பண்ணுகிறார்? உலகத்தில் இருக்கக்கூடிய தீமையிலிருந்து, ஃப்ரம் த ஈவில் ஒன் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதத்தில் பார்க்கணும். அப்படின்னா தமிழில் தீயவனிடத்திலிருந்து நீர் அவர்களை காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசுவானவர் இங்கே ஜெபம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த உலகத்தில் பலவிதமான பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் அவைகளின் நடுவிலே ஆண்டவர் நம்மை எல்லா சோதனைகளில் இருந்து, சாத்தானுடைய பலவிதமான தாக்குதலில் இருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பதுதான் உண்மை. நம்மையும் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும்படி என்று சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். தீமை நின்று ரட்சித்து கொள்ளும்படி நம்ம வாசிக்கும் லார்ட்ஸ் ப்ரேயரில் சொல்லி கொடுக்குறார். தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். அப்போது ஆண்டவர் நம்மளை தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ள நாம் ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் நமக்காக என்ன ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு? நமக்கு பலவிதமான சவால்கள், நமக்கு பலவிதமான போராட்டங்கள். உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். உலகம் என்பது ஒரு நல்ல இடம் இல்லை. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் வாழக்கூடிய ஒரு இடம் உலகம் அல்ல. நம்ம எங்கே வாழணும்னா பரலோக ராஜ்யத்தில் தான் வாழணும். ஆனால் சில காலங்கள் நம்ம இந்த பூமியில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார், இந்த உலகத்திற்குள்ளே தான் வைத்திருக்கிறார். ஆனால் உலகம் எப்படிப்பட்டது? பொல்லாங்குனுக்குள் கிடக்குது. உலகம் தீமையான உலகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகம் எப்படியா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 Corinthians chapter 5 verse 10. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தில் பார்க்கும்போது விபச்சாரக்காரர் இருக்கிறாங்க, பொருளாசைக்காரர் இருக்கிறாங்க, கொள்ளைக்காரர் இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்காரர் இருக்கிறாங்க, அநியாயக்காரர், அக்கிரமக்காரர், பலவிதமான பொல்லாத மனுஷர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்கள சந்திக்கிறோம். அவங்கக்கிட்ட நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். நம்ம பல காரியங்களை நம்ம அவங்களோட செய்ய டீலிங்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி நான் செய்ய மாட்டேன், இவங்கெல்லாம் விபச்சாரக்காரர், இவங்கெல்லாம் பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இந்த உலகத்திலே வாழ முடியாது. உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்குள்ளிருந்து தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். பிரியமானவர்களே, நம்ம ஒரு கடை வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கடையில் நம்ம வியாபாரம் பண்ணுறோம். ஒரு வியாபாரம் பண்ணி பிழைப்பதற்காக நம்ம ஒரு கடை வச்சுருக்கிறோம். அந்த கடையில் பலவிதமான மக்கள் வருவாங்க. விபச்சாரக்காரர் வருவாங்க, வேசித்தனக்காரங்க வருவாங்க, கொள்ளைக்காரர்கள் வருவாங்க, கொலைபாதகர் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அந்த கடையில் வாங்க வருவாங்க. நம்ம இவங்களுக்கெல்லாம் நான் வியாபாரம் பண்ண மாட்டேன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் அந்த உலகத்தின் நடுவில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். உலகத்திலிருந்து உங்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், உலகத்திலே தேவன் உங்களை தீமை நின்று விடுவிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் அப்போனா எப்படி வாழ்கிறது? நம்மை சுற்றிலும் இப்படிப்பட்ட மோசமான உலகமாக இருக்குதே, சுற்றிலும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்களே, அப்போ நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி வாழ வைக்கிறாருன்னா,
நீங்கள் லோட்டஸ் தாமரை செடியை இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் லீஃபை பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. அது தண்ணிக்குள்ளேயே கிடக்கும். ஆனால் அது மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. அது தண்ணி மேலே பட்டுச்சுன்னா கூட உருண்டு போய் கீழே விழுந்துடும், உருண்டோடி போய் கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு அந்த தாமரை இலை வலுவழுப்பாக, அதன் மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ளே ஒரு தன்மை இருக்குது. அதுபோல தான் இன்றைக்கு உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்தாலும் உலகத்துக்கு அடுத்த காரியம் நம்ம மீது வந்து விடாதபடி நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்மை பலவிதமான சோதனை நின்று நம்மை காக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்று மாத்திரமல்ல இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். பல தீமைகள் உண்டு, ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவித்து காத்து உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை தேவனுடைய வேலையாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்ற வார்த்தையின்படி இந்த உலகம் பலவிதமான பொல்லாத மனுஷர்களால் நிறைந்திருந்த பொழுதிலும் நீர் எங்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் வைத்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நீர் எங்களை பழக்குவிக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர். எங்களுக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளிலிருந்து எங்களை காத்து கொள்ளுகிறீர். அதற்காக நன்றி. இந்த வசனம் கேட்ட பிள்ளைகளுக்கும் அப்படியே நீ செய்தருளி ஆசீர்வதி. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கிருபையின் கரத்தில் தாழ்த்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.